ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே ஈவினிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா எப்போவுமே கிரேவி மசால்ஸ் ஏதாவது சாப்பிட்டு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சும்மா ப்ளெயினாக கத்திரிக்காய் கடையில் தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், பட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய், உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு, மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய் தூள் போட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துருங்க. நல்லா கத்திரிக்காயும் தக்காளியும் வெந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் நல்லா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி கடையல் ரெடி. இது பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.